என்ன மக்களே, பிக் பாஸ் ஒரு பக்கம் நேற்று ஷூட்டிங் ரொம்ப நேரமாக போயிருக்குது போல். நைட்டு 2 மணி வரையும் ஷூட்டிங் போனதாக ஒரு சில தகவல்கள் உள்ளது. அடுத்து ப்ரோமோ ஒன்று விட்டுருக்காங்க. விஜேஎஸ் லுக் எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் என்னென்ன அப்படின்றத எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட நேற்று நைட்டு 2 மணி வரையும் ஷூட்டிங் நடந்திருக்கு. நேற்று விஜிஎஸ் ஷூட்டுக்கு வந்ததே லேட்டு தானா. ஸோ நேற்று சாயந்தரமாக தான் ஷூட் வந்திருக்காரு. எப்போவுமே சனிக்கிழமைனா காலையிலேருந்து நைட் வரையும் ஷூட்டிங் இருப்பார். இது வந்து சாட்டர்டே சண்டே 2 நாள் ஷூட் செய்யப்படுவதால் லேட்டாக தான் வந்திருக்கிறார். நேற்று ஃபுல்லாக மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் எல்லாமே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட என்ட்ரியாம். எப்படி எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட என்ட்ரி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் விஜேஎஸ் வந்ததுக்கப்புறம் தான் கமருதீனோட என்ட்ரி, கமருதீன் மற்றும் விஜேஎஸோட பேச்சுவார்த்தைகள் அது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக எப்படி வெல்கம் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் வந்ததுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காருன்ற மாதிரி கமருதீனை இன்ட்ரோ கொடுத்து பேசிட்டு அவர் தப்பை உணர்ந்ததாக சொல்லும் தகவல் தான் நம்ம கேள்விப்படுறோம். இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு எவிக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்றது இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அரோராவா விக்ரமா, அரோராவா விக்ரமா, இல்லை விக்ரமா அரோராவா அப்படின்ற தகவல் தான் இன்னும் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். பட் நமக்கு வந்த தகவல் படி அது கடைசியில் மாற்றி அரோரா தான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொன்னாங்க. அதைத்தான் நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ எதாக இருந்தாலும் இன்னைக்கு எபிசோடு ஒன்று வரும் இல்லையா, 6 மணிக்கு எபிசோடு, 6 6:30 அப்படியோ அந்த டைமிங்கில் எபிசோடு வரும். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மக்களே. இதுக்கு மேலே என்ன, இதில் எப்படியோ ஒன்று வரப்போகிறாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி யார் ஃபஸ்ட்டு வந்தா, விக்ரமா அரோரான்ற மாதிரி குழப்பத்துக்கு போவான்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 10 மணி நேரத்தில் நமக்கே ஆன்சர் கிடச்சிடும். அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து எனக்கு கொடுத்த அப்டேட் தான் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணேன். எல்லாருமே இது இப்படி சொல்லிட்டு தான் மாறி இருப்பாங்க பாருங்க. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரையும் எந்த நிமிஷத்துல எந்த டைமிங்ல எப்படி மாத்துறாங்கன்னு தெரியல. டப்பு 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 டப்புன்னு எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அந்த நிலைமையில தான் பிக் பாஸ் சீசன் 9 இருக்கு. பட் எனிவே முடியுது அப்படின்றதுல எனக்கு ஒரு பர்சனல் வருத்தம் இருக்குது. அது என்னன்றதை நான் அப்புறம் ஒரு ஃபினிஷிங் வீடியோ ஒன்று போடுவேன், அதில் நான் சொல்கிறேன். இது நைட்டு 2 மணி வரையும் ஷூட்டிங்கில் நடந்த விஷயங்கள் இதுதான். அதை தாண்டி இன்னைக்கு 2வது பாகத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். எத்தனை மணிக்குன்னா ஒரு 6 மணிக்கு, ஒரு 5 மணிக்கு மேலே ஷூட் ஆகும் 2வது பாகம். என்னன்னா அந்த ஃபைனலிஸ்ட் இருக்காங்க, அந்த 3 பேர், அதில் 3 பேரா கூப்பிட்டு வந்து ஸ்டேஜில் நிற்க வைக்க போகிறாங்களா, இல்லை 2 பேரை கூப்பிட்டு வந்து ஸ்டேஜில் நிற்க வைக்க போகிறாங்களான்னு தெரில. 3 பேராக தான் இருக்கும். ஏன்னா சீசன் 6, 7, 8 3 பேர் தான். இந்த சீசன்லேயும் 3 பேர் எடுத்துகிட்டு வந்து நிற்க வச்சுட்டு அங்கே ஒரு எவிக்ஷன் பண்ணிவிட்டு அங்கே பல பேச்சுவார்த்தைகள் சிலலாம் நடந்துட்டு வின்னர் ரன்னர் டிக்ளேர் செய்யப்படுவாங்க அப்படின்றதான் நம்ம ஷூட்டிங் நம்ம வந்து எபிசோட, ஸோ ஃபினாலே எபிசோட பார்த்துட்டு இருக்க டைமில் தான் அங்கே லைவ் ஷூட்டிங் போயிட்டு அப்படியே எபிசோட எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இதுதான் தகவல். அதை தாண்டி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, பார்வதி ஏன் பார்வதி இன்னும் பார்வதியை பற்றி பேசணுமா, எதுக்கு இதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. எப்பா, பார்வதி பற்றி நான் பேசலை, நான் வந்த தகவலை சொன்னேன். எப்படி கமருதீன் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, பார்வதி வரலையா, பார்வதி ஏன் கூப்பிடாம இருக்காங்க, சேனல் ஃபேவர் பண்ணுறாங்களா, இது பண்ணுறாங்களான்னு நிறைய கேள்விகள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வச்சிங்க. எப்படி நிறைய கேள்விகள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வச்சிங்க. இப்போ அதுக்கான கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் தான். இதில் அதில் ஃப்ளைட்டை மிஸ் ஆயிடுச்சு, இது மிஸ் ஆயிடுச்சுலாம் சோசியல் மீடியாவில் வந்த தகவல். ஓகே, அதை அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் நிறைய முரண்பாடான கேள்விகள் இருக்குது. விஜேஎஸ் அங்கேருந்து இதே ஷூட்டுக்கே ஒரு 6 மணிக்கு மேலே தான் வந்தாராம் நேற்று. அதே மதுரையிலேருந்து தான் வந்திருக்கிறாராம். விஜேஎஸால் வர முடிஞ்சிருக்கு, ஏன் பார்வதியால் வர முடியல அப்படின்ற கேள்வியுமே நம்ம கேட்டிருக்கோம். இது ஒன்று. அடுத்து இன்னைக்கு பார்வதி வருவாங்களா வரலையான்றது அவங்க கையில் தான். ஏன்னா மெஜாரிட்டியாக இப்போ சோசியல் மீடியாவில் பார்வதி கம்ஸ் பேக், த மாஸ் கெத்து அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணிருக்காங்க. தெரில எனக்கு. அவங்க கொடுத்தது ஒரு பனிஷ்மெண்ட்டு, அந்த பனிஷ்மெண்ட்டை அவங்க ஜஸ்டிஃபை தான் பண்ணியிருக்காங்க. அந்த ரெட் கார்டை ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு செலிப்ரேஷன் அப்படின்றதுக்காக ஏன் அதில் அவாய்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா இவங்களும் ஒரு பாகம் ஆஃப் த சீசன் 9ல் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கும் போது அது ஒரு பக்கம் அனுபவிக்கிட்டோம், நாங்கள் செலிப்ரேஷனில் கூப்பிட்டு ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி தான். ஸோ இதில் இனிஷியலாக கமருதீன் சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணிட்டு நான் வரேன் சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்காரு. பார்வதி தான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு 2வது பாகத்தோட ஷூட்டிங் நடக்குது. அதில் நடந்தால் அப்போ விஜேஎஸ் பார்வதியை கூப்பிட்டு வச்சு ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலிஸ்ட் அட்ரஸ் பண்ணலாம்.
ஒரே ஆப்ஷன் இன்னைக்கு தான். பார்வதி வந்தா ஒன்று இன்னைக்கு பார்வதி கூட பேசுவாங்க. ஏன்னா கமருதீன் பேசி முடிச்சதால பார்வதியை பேசி முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக ஃபைனலிஸ்ட் கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் நடந்துட்டு போவாங்க அப்படின்றதான். சரி, ப்ரோமோக்குள்ள வருவோம். ப்ரோமோ பார்த்தீங்களா இல்லையா? விஜிஎஸ் அப்படின்னு நேம் இருக்கு. ஜேல கரெக்டாக அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள அப்படியே வாக்கில் வராரு. வாக்கில் வந்துட்டு மக்களின் பேர் ஆதரவுடன் வெற்றி பெறுவது யார் அப்படின்றதான் பாயிண்ட்டு. அதில் விஜேஎஸ் இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதும் பிளாக் கோட்டு தான், இந்த சீசன் முடிக்கும் போது தான் பிளாக்கு. அதனால தான் திவ்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளாக் போட்டுருக்காங்க போல இருக்கு. ஸோ எப்படி பிளாக்கு செம காம்பினேஷன் பாருங்க. இந்த பக்கமும் பிளாக்கு, அதாங்க எல்லாத்துலேயும் பிளாக் இருக்குதுங்க. சபரிக்கும் ஒரு பாயிண்ட்ல பிளாக் இருக்கு, பார்த்தீங்களா இல்லையா? என்ன காம்பினேஷன், 3 பிளாக் அட் அ டைமா. விஜேஎஸ் பிளாக்கு, ஒரு பக்கம் திவ்யா பிளாக்கு, சபரி பிளாக்கு. அருமையோ அருமைப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.